புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிறந்தநாளையொட்டி சென்னை எம்ஜிஆர் நகரில் நடைபெறும் மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தரும் தமிழகத்தின் நாளைய முதலமைச்சரும் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். AM காமராஜ், விருகை தெற்கு பகுதி கழக செயலாளர், அதிமுக. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஈரானை குறிவைக்க தயாராகிவிட்டது அமெரிக்கா. ஈரானை நோக்கி அமெரிக்கா போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்கு. ஈரானின் மீது கை வைத்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு ரஷ்யா ஒரு பெரிய பிரகடனத்தை கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் ஈரானை தாக்குவதற்கு ஒரு போர்க்கப்பலை ட்ரம்ப் அனுப்பி வைக்கணும்? ஈரான்ல அணு ஆயுதம் வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இஸ்பஹான், ஃபோர்டிகோ, நடான்சா இந்த பகுதிகளெல்லாம் அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் விமானம் போய் தாக்குதல் நடத்தினதுனால பழிக்க பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை முடிஞ்சது. இதுல பெரிய அளவுல உயிரிழப்பு இல்லை. ஆனா இது என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துச்சுன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பகைமையை அதிகப்படுத்தியது. இரண்டாம் உலக யுத்தம் நடந்ததுக்கு அப்புறம் பவர்ஃபுல்லான நாடுன்னு உருவானது அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். தன்னை சூப்பர் பவர்னு உருவாக்குனாங்க. எதை வைத்து? எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்கு, ஜப்பான்ல குண்டு போட்டாங்க அமெரிக்கா, உலக நாடுகள் பயந்து போனாங்க. அப்படிதான் போனாங்க. ஆனா இந்த கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தோம்னா, யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ அவன் தான் பவர்ஃபுல், யார்கிட்ட பணம் இருக்கோ அவன் தான் பெரிய ஆளு. இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரும் பணக்காரர்கள் என்றால் அமெரிக்காவும் சீனாவும் தான். நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 சீனா. இப்ப இன்னைக்கு நடக்கிற யுத்தமே அமெரிக்கா வர்சஸ் சீனா தான். ரொம்ப சிம்பிளா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஈரான்ல யுத்தம்லாம் நடத்த வேண்டாம், உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுத்தி ஆட்சி மாற்றோம். இப்ப என்ன மக்களுக்கு கொண்டு போறாங்க? இந்த ஆட்சியை மாற்றிவிட்டால் நாங்கள் ஆதரவாக இருப்போம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமே தொடர்பு ஏற்படும், ஒப்பந்தங்கள் ஏற்படலாம், பொருளாதார தடை நீக்கப்படலாம். அதற்கு என்ன வழி என்றால் ஆட்சி மாற்றம். இஸ்லாமிக் பெடரேஷன் ஆட்சி நீக்கணும். சுப்ரீம் லீடரா கமேனி இருக்கக்கூடாது. யாரு வேணாலும் ஜனநாயக முறையில வந்துடட்டும், அதுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்படி விட்டால் அமெரிக்கா ஈரானை அமெரிக்காவுடைய கைப்பாவையாக ஈரான் இருக்கணும்னு ட்ரம்ப் நினைக்கிறார். கிரீன்லாந்து கிட்டத்தட்ட 85 விழுக்காடு வெறும் பனி படர்ந்த பிரதேசம் தான். அங்க மக்கள் தொகையெல்லாம் ரொம்ப குறைவு. அந்த பகுதியை இன்னைக்கு பிடிச்சி விடணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. அதை தடுப்பதற்கு தான் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் முட்டுக்கட்ட மட்டும் இல்ல, அமெரிக்காவிடம் இன்னைக்கு விலகி நிக்கிறாங்க. அமெரிக்காவை உள்ள விட்டோம்னா ஐரோப்பிய யூனியன் முழுமையாக அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு போயிடும் பயப்படுறாங்க. ரஷ்யாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் பிரச்சனை இருக்கு, உஸ்பெஸ்கிஸ்தானோட பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு ரஷ்யாவோடவே அவர்கள் ஓரளவுக்கு சமரசத்துக்கு தயாராயிட்டாங்க. காரணம் அமெரிக்கா. இன்னைக்கு அமெரிக்காவுக்காக நம்ம பகிச்சுக்கிட்டோம் வேண்டாம். இன்னைக்கு அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றாக திரளுகிறதுன்னு நாம் எடுத்துக்கலாமா? ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு எழுத்தாளர் திருமிகு புதுமடம் ஹலீம் அவர்கள் இருந்துள்ளார். வணக்கம் ஹலீம் சார். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். மத்திய கிழக்குல ஒரு மிகப்பெரிய ஒரு போர் பதற்றம் சொல்லுள்ளது. ஈரானை குறிவைக்க தயாராகிவிட்டது அமெரிக்கா. ஈரானை நோக்கி அமெரிக்கா போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்கு. ஈரானின் மீது கை வைத்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம்னு ரஷ்யா ஒரு பெரிய பிரகடனத்தை கொடுத்துருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஏன் ஈரானை தாக்குவதற்கு ஒரு போர்க்கப்பலை ட்ரம்ப் அனுப்பி வைக்கணும்? இந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்க. அதாவது உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், ஜூன் 21, 2025 அன்று கத்தாரில் இருந்த அல் உதைத் விமான நிலையம், அது கிட்டத்தட்ட ஒரு 600 ஏக்கர் கொண்ட ஏர்பேஸ். ஓகே, எங்க கத்தாரில் இருக்கு. ஆமாம். அது முழுக்க யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது என்றால் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆமாம். அதை 19 பாலஸ்டிக் ஏவுகணைகளை வச்சு தாக்குதல் நடத்தினதை நம்ம ஞாபகப்படுத்துகிறேன். ஆமாம். அது யாருடைய யுத்தம்? கிட்டத்தட்ட கத்தார் மேல யுத்தமாக கிடையாது, அமெரிக்காவுடைய விமானத்தளத்தை தாக்கியதற்கு சமமான ஒரு யுத்தம். அது ஏற்கனவே தெரிஞ்சு கிட்டத்தட்ட 10,000 பேர் அமெரிக்கர்கள் இருந்தாங்க அங்கே. அவங்க எல்லாத்தையும் காலி பண்ண வச்சார். இது ஏற்கனவே ட்ரம்புக்கு ஒரு பின்னடைவாகவும் ஒரு ஈகோவை தூண்டி விட்டது மாதிரியான ஒரு நிலை தான் இருந்தது. ஆனாலும் சரி, ஈரானோட யுத்தம் வேண்டாம் அப்படிங்கிற சூழ்நிலை ஏன் நடந்துச்சு? அந்த மாதிரி ஒரு நிகழ்வு, ஈரானில் அணு ஆயுதம் வைத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த இஸ்பஹான், ஃபோர்டிகோ, நடான்சா இந்த பகுதிகளெல்லாம் அமெரிக்காவுடைய பங்கர் பஸ்டர் விமானம் போய் தாக்குதல் நடத்தினதுனால பழிக்க பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லி பிரச்சனை முடிஞ்சது. இதில் பெரிய அளவில் உயிரிழப்பு இல்லை. ஆனால்
இது வந்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துச்சுன்னா, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் மிகப்பெரிய ஒரு பகைமையை அதிகப்படுத்தியது. அதான் முக்கியம். அப்போ ஈரான் மேலே இதற்கு முன்னாடி பகை இல்லையா அப்படின்னு கேட்டால் இல்லை, இருக்கு. ஏற்கனவே அவர்கள் மேலே வந்து ஒரு பொருளாதார தடை விதிக்கப்பட்டிருக்கு. பல ஆண்டுகளாக ஈரான் வந்து எங்களுடைய எதிரி நாடு தான் சொல்லிட்டு அமெரிக்கா டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு நிலை தான். இப்போ மட்டும் என்ன புதுசா ஈரானை தாக்குதல் நடத்தணும், ஈரான் நீங்க சொன்ன மாதிரி ஈரானை சுற்றி வளைக்கணும், செங்கடல்களில் வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்கள் ஏன் வந்து நிறுத்தப்படணும், குறிவைக்கப்படணும் என்று பார்த்தால், இது வந்து நீங்க ஈரான் அமெரிக்கா யுத்தம் என்று பார்க்காதீங்க. இது முக்கியமா புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் வெர்சஸ் ஈரான் இல்லை, இது எப்படின்னா இன்னைக்கு வந்து நடக்கின்ற யுத்தம் எல்லாமே வந்து பொருளாதாரம் சார்ந்த யுத்தம் தான். இப்போ நீங்கள் வந்து என்னுடைய பவர்ஃபுல்லான கண்ட்ரின்னு பார்க்குற யுத்தம் அல்ல. ஏன்னா இதை சொன்னாதான் உங்களுக்கும் அந்த இன்னும் விளக்கமாக புரியும். 2ஆம் உலக யுத்தம் நடந்ததுக்கப்புறம் பவர்ஃபுல்லான நாடுன்னு உருவானது வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான். ஆமாம், தன்னை வந்து சூப்பர் பவர்னு உருவாக்குனாங்க. எதை வைத்து? எங்கள்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, ஜப்பானில் வந்து குண்டு போட்டாங்க அமெரிக்கா, உலக நாடுகள் பயந்து போனாங்க. அப்போ அப்படி தான் போனாங்க. ஆனால் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக பார்த்தோம்னால் யார்கிட்ட பொருளாதாரம் இருக்கோ அவன் தான் பவர்ஃபுல், யார்கிட்ட வந்து பணம் இருக்கோ அவன் தான் பெரிய ஆள். அது உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு நடைமுறை. இன்னைக்கு உலகம் முழுவதும் பெரும் பணக்காரர்கள் என்றால் அமெரிக்காவும் சீனாவும் தான். நம்பர் 1 அமெரிக்கா, நம்பர் 2 சீனா. இப்போ இன்னைக்கு நடக்கிற யுத்தமே அமெரிக்கா வர்சஸ் சீனா தான். எனக்கு புரியலையே. அதான் சொல்றேன். இது வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தமா பார்க்க முடியாதா? இல்ல முடியாது. என்ன காரணம் சொல்றீங்க இல்லைங்க? இப்போ அமெரிக்கா வந்து பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நாடுகளோட யுத்தம் பண்ணியிருக்காங்க, பிரச்சனை. இப்போ 2003 ஈராக் ஈராக் மேல தாக்குதல் நடத்தினாங்க. அணு ஆயுதம் இருக்கு, அணு ஆயுதம், ரசாயன ஆயுதம் வச்சிருக்காங்க. அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த சதாம் ஹுசேன், ஜார்ஜ் புஷ் ஜூனியர் தாக்குதல் நடத்தினாங்க. சதாம் ஹுசேனை வந்து கண்டுபிடிச்சாங்க, தூக்கிலிட்டாங்க, நடந்துச்சுல. இப்போ இந்த மாதிரியான ஒரு செய்கை அமெரிக்கா பல்வேறு நாடுகளில் செஞ்சுருக்காங்க. பனாமாவில் செஞ்சுருக்காங்க, சமீபத்தில் வெனிசுவேலாவில் அதிபரை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ இவர்களுக்கு இது ஒரு பழக்கமான விஷயம்தான். அப்போ ஈரானை வந்து பெரிய திட்டமிட்டு தாக்குதல் நடத்தினா என்ன லாபம்? ஏன்னா அமெரிக்கா எதுவுமே லாபம் இல்லாமல் செய்ய மாட்டாங்க. இப்போ ஏன் ஈரானை தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பார்த்தால், இப்போ ஈரானுக்கு பின்னே இருக்கின்ற ஒரு பெரிய சக்திகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா இன்றைக்கி சீனாவும் ரஷ்யாவும் வடகொரியா போன்ற நாடுகள் தான். குறிப்பாக சீனா இன்னைக்கு மறைமுகமாக இந்த பொருளாதார யுத்தத்தில் இருப்பது அமெரிக்காவும் சீனாவும் தான். அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் உண்மையிலே யுத்தம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த நிலப்பிரச்சனைகள்ல, இந்த ஹிஸ்புல்லா பிரச்சனையில, பாலஸ்தீன இஷ்யூல, சிரியாவுடைய பிரச்சனைகள எல்லாம் இருக்கு. அதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ எப்படி கொண்டு வராங்கன்னா, இந்த யுத்தம் வந்து இன்னைக்கு என்னமோ இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மாதிரியான ஒரு யுத்தத்தை கொண்டு வந்துட்டு அமெரிக்கா இன்னைக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. ஓகே, அமெரிக்கா வருவதன் மூலமாக சீனா மறைமுகமாக ஈரானுக்கு உதவி செய்கின்ற இடத்துக்கு நகர்ந்திருக்காங்க. இந்த சூழலை மட்டும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏன் நடக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு எண்ணெய் வளத்தில் வந்து உலக அளவில் உயர்ந்து நிற்கின்ற நாடுன்னு பார்த்தீங்கன்னா வெனிசுவேலா. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். உலக அளவில் இந்த கச்சா எண்ணெய் தயாரிப்பு அல்லது வந்து ஸ்டாக் இருக்கிறது கிட்டத்தட்ட வந்து 300 பில்லியன் பேரல் இருக்குது அப்படின்னா வெனிசுவேலா தான். அது 20-22 விழுக்காடு அளவுக்கு வெனிசுவேலாவில் இருக்குது. இன்றைக்கி வெனிசுவேலா அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு. அப்போது அமெரிக்காவிற்கு இந்த எண்ணெய் பிரச்சனையே இல்லை. இப்போ நீங்கள் வந்து சவுதி அரேபியாவை நம்பி இருக்கணும், அரபு நாடுகள் நம்பி இருக்கணுங்கிற நிலைமை இன்றைக்கி அமெரிக்காவுக்கு இல்லை. பக்கத்திலே இருக்குது வெனிசுவேலா, வச்சுட்டாங்க. 2வது பெரிய நாடு சவுதி அரேபியா, 3வது ஈரான். ஈரானில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 விழுக்காடு அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட 200 பில்லியன் பேரல் அளவுக்கு இன்னைக்கு ஸ்டாக் இருக்கு. பூமி கடியிலையா வச்சிருக்காங்க, கச்சா எண்ணெய் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் ஒரு 1.1 மில்லியன் பேரல் வந்து அவங்க விற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஓகே, இப்போ இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு 20-25 விழுக்காடு வியாபாரம் அந்த பகுதியிலிருந்து தான் உலக நாடுகளுக்கு இன்னைக்கு எண்ணெய் போய்கொண்டிருக்கிறது. ஓகே, நமக்கு கூட. அப்போ என்ன பிரச்சனைனா அதிகமாக சீனாவுக்கு போகுது. ஓகே, ஈரானிலிருந்தும் இந்த பாரசீக வளைகுடாவிலிருந்தும் ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாகவும் ஈரானுக்கு நிறைய எண்ணெய் போகுது. பைப் வழியாக கொண்டுட்டு போகிறாங்க கடலுக்கடியில் சீனாவுக்கு. அப்போ இதை வந்து உடைக்கணும்னா நேரடியாக சீனாவோட யுத்தம் பண்ணால் அது வேறு மாதிரி பிரச்சனை போகும். ஆமாம்,
பொருளாதாரத்தை அடிக்கின்ற வேலையை அமெரிக்கா செய்கிறாங்க. ஓகே. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை அடிக்கணும். இன்னைக்கு மத்திய கிழக்கு நாடுகள், அரபு நாடுகள், இன்னைக்கு பணம் எங்கேருந்து வருதுன்னா ஆயில் இருந்து தான் வருதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஒரு கல்லில் 2 மாங்க அடிக்கணும்னு நினைக்கிறாங்க அமெரிக்கா. ஒன்று, வியாபாரத்தில் அமெரிக்காவை தாண்டி யாரும் இருக்கக்கூடாது, சீனாவை டம்மி பண்ணணும். இப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், யாரும் யுத்தம் செய்ய ரெடியாக இல்லை, உங்கள் வியாபாரத்தை வந்து காலி பண்ணணும். அதுக்கு என்ன வழி? அதற்கு ஒரு இடத்த தாக்குதல் பண்ணிட்டா இன்னொரு இடம் ஆட்டோமேட்டிக்காக விழுந்துருன்னு நினைக்கிறாங்க. இப்போ ஈரான் என்பது மத்திய கிழக்கு நாடுகளுக்கு மட்டுமல்ல, ஆசிய நாடுகளுக்கும் முக்கியமான ஒரு இடமாக இருக்கிறது. இன்னைக்கு ஹார்மோஸுங்கிற அந்த ஜலசந்தி, 3 கடல் சந்திப்பு, அது வழியாக மட்டும் 20 விழுக்காடு ஆயில் பிஸ்னஸ் நடக்குது. அப்போ இந்த யுத்தம் நடந்தால் அது மூடப்படும், ஹார்மோஸ் மூடப்படும். ஹார்மோஸ் மூடப்பட்டால் பெரிய பிரச்சனையாகும் சீனாவுக்கு, இந்தியாவுக்கும். பெட்ரோல் விலை நமக்கு எங்கேயோ போயிடும். அதே நேரத்தில் அமெரிக்காவிற்கு என்னன்னா இன்னொரு பிரச்சனை வந்து இந்த அரிய வகை கனிமங்கள், அது அவர்களுக்கு இப்போ ரொம்ப தேவை. பல்வேறு தயாரிப்புகளுக்கு அரிய வகை கனிமங்கள் தேவைன்னு சொல்கிறாங்க. அது வந்து மருந்துகளுக்காக இருக்கட்டும். இன்றைக்கி அமெரிக்கா தான் உலக அளவில் புற்றுநோய்க்கு அதிகமாக இருக்கிறதுக்கு அவர்களுக்கு மருந்து தேவை. அதை தயாரிப்பதற்கு மருந்து இந்தியாவிலேருந்து போகுது. ஆனால் அவர்கள் தயாரிப்பதற்கு அரிய வகை கனிமங்கள் தேவைப்படுது. அது சைனாலேருந்து வருது. உலகத்திலே வந்து 70 விழுக்காடுக்கு மேலே அரிய வகை கனிமங்கள் இருப்பது சைனாவில். ஆனால் சைனா இப்போ கொடுக்கல, டிமாண்ட் பண்ணுறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு ஆயில் பிரச்சனையும் தீரணும், அரிய வகை கனிமங்கள் பிரச்சனையும் தீரணும். இப்போ ஆயில் பிரச்சனை தீர்ந்துருச்சு. வெனிசுவேலா இப்போ அவங்க கண்ட்ரோலில் தான், அமெரிக்காவுடைய ஒரு மாகாணமாக அறிவிக்கப்பட்டு இருக்கு. அரிய வகை கனிமங்கள் இன்னைக்கு உலக அளவில் சீனாக்கு அப்புறம் எங்கே அதிகமாக இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க, கிரீன்லாண்டில். ஓ, அப்போ கிரீன்லாந்து இன்னைக்கு அவங்க கைப்பற்ற பார்க்குறாங்க. ஆமாம். இப்போ அதை வந்து ஐரோப்பிய யூனியன் மிக கடுமையாக இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஐரோப்பிய யூனியன் சொன்னோன்னே உங்களுக்கு பார்க்குறேன், இன்னைக்கு நிலைமைக்கு ஐரோப்பிய யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கு இடையில பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஆமாம். இப்போ நம்முடைய 77வது குடியரசு தினத்து ஆண்டில் ஐரோப்பிய யூனியனுடைய சேர்மன் வந்தார். ஆமாம். அவங்க ஜெர்மனை சார்ந்தவர்கள், அந்த யுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்மணி வந்தாங்க. இன்னைக்கு அவங்களுக்கும் நமக்கும் இப்போ ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் ஐரோப்பிய யூனியன் எடுத்துக்கிட்டால் கிட்டத்தட்ட 27 நாடு, இங்கிலாண்டை விட்டுருங்க, இங்கிலாந்து அவங்க ஐரோப்பிய யூனியனில் வெளியே வந்துட்டாங்க. இப்போ 27 26 நாடுகள் இருக்கு. அந்த 26 நாடுகள் கிட்டத்தட்ட 50 கோடி மக்கள் இருக்காங்க. இப்போ அதை நேற்று ஜெய்சங்கர் அவர்களும் இந்த ஐரோப்பிய யூனியனுடைய சேர்மனும் வந்து ஒப்பந்தம் போடும்போது சொன்ன விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட இது 200 கோடி மக்களுக்கான ஒப்பந்தம். இப்போ இந்தியாவில் 140 கோடிக்கு மேலே இருக்காங்க, அங்கே ஒரு 50 கோடிக்கு மேலே இருக்காங்க. அப்போ இரண்டும் சேர்த்து ஒரு 200 கோடிக்கான ஒப்பந்தம் அப்படின்றாங்க. ஒன்று, இதன் மூலமாக இன்னைக்கு நம்ம எக்ஸ்போர்ட் யூரோப்புக்கு பண்ண டாக்ஸ் கிடையாது, நிறைய குறைச்சிட்டாங்க இம்போர்ட் பண்ணுறதையும். இப்போ இது எதனால் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்காவுக்கு போட்டியாக ஒரு விஷயம்தான். இன்னைக்கு அமெரிக்கா ஐரோப்பிய யூனியனை பகைத்து கொண்டது. ஆமாம். இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் அமெரிக்காவோட நெருக்கமாக இல்லை. இப்போ 2ஆம் உலக யுத்தத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு மோசமான ஒரு சூழல் வந்து இன்னைக்கு தான் இருக்கு. இதுக்கு ட்ரம்ப் தான் மிக முக்கியமான காரணம். கண்டிப்பா, யாரும் இல்லையே. அவர் முழுக்க வியாபாரத்தை பார்க்குறாரு. பொருளாதாரம் மட்டும்தான் உலகத்தின் வல்லரசுன்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. அதாவது எங்களுடைய தனிநபர் இன்கம் தான் உலக அளவில் இப்போ உண்மைதான். ஆமாம். இன்னைக்கும் தனிநபர் வருமானத்தில் அமெரிக்காவுடைய குடிமகனுக்கு தான் வருமானம் ஜாஸ்தி, அடுத்து தான் சீனாவில் இருக்காங்க. ஆனால் மக்கள் தொகை கம்மி தானே. அமெரிக்காவில் மக்கள் தொகை கம்மி, சீனாவை விட மக்கள் தொகை எவ்வளோ கம்மி. இது சீனா வந்து உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு. ஆனால் ஜிடிபின்னு எடுத்துக்கிட்டால் அமெரிக்கா தான் கூட இருக்கு. ஆமாம். அப்போ இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை உடைக்கணுங்கிறது அவங்களுடைய முக்கிய குறிக்கோள். அதற்கு முக்கியமானது ஈரானுடைய வாழ்வாதாரத்தை உடைக்கணும். இப்போ இன்னைக்கு ஈரானில் என்ன நடக்குது? ஈரான் நான் சொன்னது மாதிரி ஒரு கல்ல 2 மாங்கா. எப்படி இஸ்ரேல் வந்து இன்னைக்கு அகண்ட இஸ்ரேலாகவோ அல்லது பாலஸ்தீனத்தை ஒருங்கிணைத்த ஒரு இஸ்ரேலாக உருவாவதற்கு தடுப்புக்கு காரணம் ஈரான் தான். வேற எந்த அரபு நாடுகளும் அவங்களுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணல. ஈரான் மிக முக்கியமாக பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக நிற்கிறோம் என்று யுத்தம் செய்கிறாங்க. அது ஒன்று. இரண்டாவது, அவர்கள் சீனாவோடு நெருக்கமாக இருப்பது அமெரிக்காவுக்கு கண்ணுறுத்தலாக இருக்கிறது. அதுவும் இல்லாமல் ரஷ்யா கூட நெருக்கமாக இருக்காங்க. அப்போ எதை உடைச்சா நீங்கள் வந்து இந்த இது மாறும் அப்படி என்றால், அவங்களுடைய பொருளாதாரத்தை உடைக்கணும். பொருளாதாரத்தை உடைப்பதற்கு நீங்கள் வெறுமனே யுத்தம் போனீங்கன்னா எல்லாரும் வந்துடுவாங்க. அப்போ பொருளாதாரத்தை உடைப்பதற்கு அங்கே மக்கள் புரட்சியை ஏற்படுத்தணும்.
எங்களுக்கு வந்து பொருளாதாரம் வருமானம் ரொம்ப இல்ல, மோசமா இருக்கு. இந்த ஆட்சி மாற்றம் ரொம்ப சிம்பிளா என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ஈரான்ல யுத்தம்லாம் நடத்த வேண்டாம், உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்படுத்தி ஆட்சி மாற்றம். இப்போ என்ன மக்களுக்கு கொண்டு போறாங்க, இந்த ஆட்சியை மாற்றிவிட்டால் நாங்கள் ஆதரவாக இருப்போம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமே தொடர்பு ஏற்படும், ஒப்பந்தங்கள் ஏற்படலாம், பொருளாதார தடை நீக்கப்படலாம். அதற்கு என்ன வழி என்றால் ஆட்சி மாற்றம். இந்த 79களிலிருந்து இன்னைக்கு வந்து கமேனி இருக்காரு, அப்போ கொமேனி இருந்தார். இந்த ஆட்சி மாற்றம், இந்த இஸ்லாமிக் ஃபெடரேஷன் ஆட்சி நீக்கணும். அதாவது இந்த IRGC சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி குரூப்புடைய ஆட்சியை நீக்கணும். சுப்ரீம் லீடராக கமேனி இருக்கக்கூடாது, யார் வேணாலும் ஜனநாயக முறையில் வந்துடட்டும், அதுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பு கொடுக்கும். அப்படி வந்து விட்டால் அமெரிக்கா வந்து ஈரானை நட்பு நாடாக, அமெரிக்காவுடைய கைப்பாவையாக ஈரான் இருக்கணும்னு ட்ரம்ப் நினைக்கிறார். அப்படி வந்தால் என்ன நடக்கும்? இப்போ ஒருவேளை ஈரான் வந்து அமெரிக்காவுடைய கைப்பாவையாக மாறிவிட்டால், இந்த ஆட்சி மாற்றம் நடந்தால் என்ன நடக்கும்? அங்க இருக்கின்ற 12 விழுக்காடு ஆயில் ஃபோர்ஸ் எல்லாம் அமெரிக்காவோட கண்ட்ரோலுக்கு போகும். சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒப்பந்தங்கள் முறிஞ்சிரும், எதிரி நாடாக மாற்றப்படும். அப்ப சீனாவுக்கு ஆயில் கிடைப்பதில் ரொம்ப கஷ்டமாயிருக்கும், சிக்கல் ஏற்படும். ஏன்னா சவுதி அரேபியா, வெனிசுவேலா, ஈரான் 3 தான் முக்கியமான நாடு. ரஷ்யாவை மட்டும் நம்பி இருக்க வேண்டிய நிலைமை சீனாவுக்கு வந்துடும், தனிமைப்படுத்தப்படும். அடுத்து இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, உங்களுக்கு பாலஸ்தீனத்தில் என்ன வேணாலும் நடத்தலாம். இப்போ ட்ரம்ப் சொல்றாரு ஈரானில் வந்து இன்னைக்கு இந்த போராட்டத்தில் 6000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, இது வந்து ஒரு காட்டு மிராண்டித்தனமான செயல். உண்மையிலே யார் எங்கு கொல்லப்பட்டாலும் அது காட்டு மிராண்டித்தனமான செயல் தான். நான் இப்போ பாலஸ்தீனத்தில் அப்பாவிகள் கொல்லப்பட்டாங்களே, அது என்ன செயல், அது ஏன் ட்ரம்ப் வந்து எதுக்கு கருத்து சொல்லலை, ஈரானில் மட்டும்தான் நடக்குதா அப்படிங்கிறது. அப்போ வெனிசுவேலாவில் போய் அந்த அதிபரை பிடிச்சிட்டு வந்தீங்களே, அது எந்த மாதிரியான செயல்? அப்போ அவங்க நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இப்போ இன்னைக்கு வந்து நடைமுறையில் பாருங்களேன், இந்த போர்க்கப்பல்கள் செங்கடலில் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. ஆமாம், அந்த போர்க்கப்பல்கள் ஈரான் எல்லைக்குள்ளே வரவே இல்லை, செங்கடலுக்குள்ள நிற்குது, சர்வதேச எல்லையில் தான் நிறுத்தப்பட்டிருக்கு. எப்பொழுது எங்கள் எல்லைக்குள் வந்தால் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ எல்லைக்குள் வரல, பயமுறுத்தல் நடக்குது. அங்கிருந்து ஏவுகணைகள் தாக்குதல் நடத்த முடியும், செங்கடல்ல இருந்து ஈரான் அடிக்க முடியும். ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அடிப்பீங்க தானே, நாங்கள் திருப்பி அடிப்போம்ல, உங்களுக்கும் பாதிப்பு தான், இதை விடுற மாதிரி இல்லை, இஸ்ரேல் பாதிக்கப்படும், இஸ்ரேல் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம். அப்போ நாங்கள் யுத்தத்துக்கு சமாதானத்துக்கு வரல அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணிட்டாங்க ஒன்று. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, அமெரிக்காவுடைய அதிபர் ட்ரம்புக்கு என்ன மாதிரியான ஒரு தாட் இருக்குன்னா, இந்த ஐதுல்லா கமேனியை வெனிசுவேலா அதிபரை போன்று கைது பண்ண முடியுமா, அதாவது நாடு கடத்த முடியுமா, அவ்வளோதான் பார்க்குறாங்க. யுத்தம் நடத்தவோ அங்கே போய் சண்டை போடவோ அதெல்லாம் அவர்களுக்கு நோக்கம் இல்லை, பயமுறுத்தி பார்ப்பதற்கு கப்பல் நிற்கிறது. ஐதுல்லா கமேனியை கைது பண்ணிட்டா அந்த பிரச்சனை தீர்ந்துடும். இப்போ எப்படி வெனிசுவேலாவை கைது பண்ண அப்புறம் எதிர்க்கட்சி தலைவரை வந்து அதிபராக்குனாங்க, துணை அதிபராக்குனாங்க, எதிர்க்கட்சி தலைவர் தான் வாங்கின நோபல் பரிசை கூட கொண்டாந்து நீங்களே வச்சுக்கங்களான்னு கொடுக்குற அளவுக்கு போச்சு. இன்றைக்கி வெனிசுவேலா மக்கள் வந்து இன்னும் பெரிய கிளர்ச்சி பண்ணலை, அதுதான் நிலைமை. ஆனால் ஈரானில் இன்றைக்கி வந்து ஒரு பெரிய புரட்சி நடக்கிற மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. இப்போ கமேனியும் அவரை சார்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து உள்நாட்டு குழப்பத்தை இஸ்ரேலும் மொசாத்தும் ஏற்படுத்துகிறாங்க. ஏற்கனவே அதற்கான உதாரணம் என்னென்னா, இப்போது ஈரானுடைய ஜனாதிபதி தேர்தல் நடந்து வெற்றி பெற்ற அந்த விழாவில் பாலஸ்தீனத்துடைய அந்த ஹமாஸுடைய தலைவர் அங்கே கொல்லப்பட்ட நிகழ்வு உங்களுக்கு ஞாபகப்படுத்துற இஸ்மாயில் ஹனியா. ஆமாம், இப்போ இந்த இஸ்மாயில் ஹனியா எப்படி கொல்லப்பட்டார், எங்கே வச்சு கொல்லப்பட்டார்? ஈரானில் இந்த அதிபருடைய விருந்தினர் மாளிகையில் வச்சு ஏவுகணை தாக்குதல் நடத்தி கொல்லப்பட்டாங்க. எப்படி முடிஞ்சது? துல்லியமான தாக்குதல். மொசாத். அப்போ அந்த அளவுக்கு இஸ்ரேலுடைய மொசாத் ஈரானுக்குள் ஊடுருவி இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படையாக ஐதுல்லா கமேனி சொன்னார், அறிக்கையே வெளிவந்துச்சு. இன்னும் சொல்லப்போனால் மசூத் பெஸ்கியான் ஈரானுடைய ஜனாதிபதி அவருமே வந்து இதை வெளிப்படையாக ஒத்துக்கிட்டார். அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, ஈரானுக்குள் இவங்களுடைய ஊடுருவல் இருக்கு, சிஏயோட ஊடுருவல் இருக்கு, மொசாத்துடைய ஊடுருவல் இருக்கு. அப்போ இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அங்கே இருக்கிறவர்களை எல்லாருமே வந்து தேசபக்தர்கள் இருக்க மாட்டாங்கல்ல, பணத்துக்கு விலைக்கு வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அதில் ஒரு 1000 பேர் இன்னைக்கு பிடிச்சி தான் தூக்கிலிட்டு இருக்காங்க, ஒரு 6000 பேர் போராட்டம் நடத்தி கொல்லப்பட்டிருக்காங்க. அப்போ இவர்களை தான் நாங்கள் வந்து இது பண்ணுறோம் அப்படின்றாங்க. பொதுமக்கள் எங்களுக்கு ஆதரவு இருக்குது அப்படின்றாங்க. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கோடி மக்கள் இருக்காங்க, 6000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து கமேனி, ஐதுல்லா கமேனி
பதுங்கு குழிக்குள்ள போயிட்டு தான் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, ஐதுல்லா கமேனியை பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா முடிஞ்சிடும், சண்டைலாம் நடக்க போறது இல்லை. இப்போ திடீர்னு வந்து ஒட்டுமொத்த ராணுவம் உள்ள இறங்கிச்சுன்னு வச்சுங்க, பிடிச்சிட்டு போயிடலாம் இப்போ இது மாதிரி. ஆனால் அப்படி ஈரான்ல சாத்தியமா அப்படின்னு கேட்டால் சாத்தியம் இல்லை. ஏன் சாத்தியம் இல்லைனால், இப்போ ஈரானில் அணு ஆயுதம் இருக்கிறதான்னு கேட்டால் ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏற்கனவே வந்து அணு ஆயுதம் தயாரிக்கிற இடத்துல இவங்க குண்டு போடி பங்கர் பஸ்டர் வச்சு குண்டு போட்டா கூட அந்த அணு உலைகள் வெறுமனே இருந்தது, எல்லாம் காலி பண்ணிட்டாங்க அப்படின்னு அமெரிக்காவே சொன்னாங்க. ட்ரம்பே வந்து வெள்ளை மாளிகைக்கு வெளியே சொல்லும்போது என்ன சொன்னார்னா, நாங்கள் இந்த இஸ்பஹான்ல ஃபோர்டிகோவில் நாங்கள் போய் குண்டு போட்டோம் உண்மை, ஆனால் அணு ஆயுதம் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. ஈரான் என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் இடம் மாற்றிட்டோம், இல்லைன்னு கூட சொல்லலை, இடம் மாற்றிட்டோம், எங்களுக்கு முன்னாடி 24 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த மாதிரி பங்கர் பஸ்டர் வச்சு தகர்க்க போகிறாங்கன்னு, நாங்கள் எடுத்து மாற்றிட்டோம். இப்போ எங்கள்கிட்ட இருக்கு, நாங்கள் அதை பயன்படுத்துவோமா? பயன்படுத்த மாட்டோம். ஆனால் நீங்கள் பயன்படுத்த நினைத்தால் அல்லது எங்கள் தாக்குதல் நடத்த நினைத்தால் நாங்கள் பயன்படுத்துவோம். அப்போ இந்த இடத்துக்கு நகர்றாங்க. ஒன்று. இரண்டாவது, இந்த கடந்த 10 நாட்களில் பல்வேறு சீனாவுடைய ஏவுகணை விமானங்கள் ஈரானுக்கு வந்து கொண்டு இருக்கிறதுங்கிற தகவலும் வருது. இன்னைக்கு ஈரானுடைய வான்வெளி பகுதியெல்லாம் மூடப்பட்டிருக்கு, போக்குவரத்தே இல்லை. இன்னைக்கு பல்வேறு போக்குவரத்து விமானங்கள் தடை செய்யப்பட்டிருக்கு, எதுவுமே அலௌடு இல்லை. இப்போ ஏற்கனவே வந்து பொருளாதார தடை விதிக்கப்பட்டு ஈரான்லையும் அதை மீறி அவங்க வந்து இன்னைக்கு இருக்காங்க. அதற்கு காரணம் என்ன என்று பார்த்தால் என்ன வித்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ட்ரம்ப் முடிவுக்கு வராருன்னா, அவர்களுடைய ட்ரம்ப் கார்டு அப்படின்னு பார்த்தா ஈரானுடைய ட்ரம்ப் கார்டு ஹார்மோஸ் தான். ஹார்மோஸுங்கிறது அந்த பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா, சவுதி அரேபியன் கடல், இந்த 3 கடலும் சந்திக்கிற அந்த பாக் ஜலசந்தி மாதிரி அது ஒரு ஜலசந்தி, ஒரு 30-40 கிலோமீட்டர் அகலமுடைய ஒரு ஆழமான கடல். அது வந்து இந்த ஹார்மோஸ் இயற்கையாக இருந்த இதை ஆழப்படுத்தி அதன் வழியாகத்தான் கப்பல்கள் போய்கிட்டு இருக்கு, சரக்கு கப்பல். ஆசியாவிலிருந்து போகின்ற கப்பல்கள் ஐரோப்பாவிற்கு போவது அந்த வழி தான் போகணும், ஒரே வழி. அது இன்னும் சொல்ல போனா அரபு அமீரகத்துடைய ஃபுஜேரா, அந்த ஃபுஜேரா பகுதியும் இந்த பகுதி இருக்கு. அப்ப இது அடிபட்டால், இது தாக்குதல் நடத்தப்பட்டால் பெரிய பொருளாதார சீர்கேடு ஏற்படும், உலகம் முழுக்க எதிரொலிக்கும். அதுதான் சொல்றேன். இது வந்து அமெரிக்காவுக்கு மட்டும் இல்ல, ஆசிய நாடுகள் பாதிக்கப்படும், தென்கொரியா பாதிக்கப்படும், ஜப்பான் பாதிக்கப்படும், சைனா பாதிக்கப்படும், கொரியா பாதிக்கப்படும், நமக்கும் பாதிப்பு உண்டு. இதில் அமெரிக்காவுக்கு இன்னைக்கு பாதிப்பு குறைவாக இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அவர்கள் வந்து இன்னைக்கு அங்க நம்பிக்கை இல்ல, வெனிசுலாவை. அதனாலதான் சவுதி அரேபியாவுடைய இளவரசர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஈரானை தாக்குனா நாங்களும் விட மாட்டோம், ஏன்னா அவர்களுக்கும் பாதிப்பு. இன்னைக்கு சவுதி அரேபியால பொருளாதாரம் அங்க பாதிக்கும். அப்போ மத்திய கிழக்கு நாடுகளுடைய பொருளாதாரம் அந்த ஹார்மோஸ் தாக்கப்பட்டால் பாதிக்கும். இது ஈரானுக்கு தெரியும், குறைந்தபட்சம் அதை மூடிட்டாவே பாதிக்கும். ஆமா. அப்ப ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க தாக்குதல் நடத்த அடுத்த நிமிஷம் நான் ஹார்மோஸ் இதை மூடிடுவோம். ஒன்று. அப்ப அதை மூடப்பட்டால் பொருளாதாரம் பாதிக்கும், ஆயில் பிரச்சனை வரும். அப்ப மூடப்படும் பொழுது உங்களுக்கு சைனாவுக்கு நிச்சயமா கோபம் வரும், ஏன்னா என்னுடைய பொருளாதாரத்தை நீ டிஸ்டர்ப் பண்றேன்னு கோபம் வரும். இப்ப இது எங்க போய் நிற்கும்? நீங்க 3ஆம் உலக போர்னு விடுங்க, அது வந்து சைனா வர்சஸ் அமெரிக்காங்கிற ஒரு நிழல் யுத்தத்துல போய் முடியும். அதைத்தான் நான் இந்த பேட்டியோட ஆரம்பத்துல சொல்றேன். இந்த யுத்தம் என்பது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம் அல்ல, இது சைனாவுக்கும் அமெரிக்காவுக்குமான யுத்தம். இப்ப நீங்க இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இந்த ஒரு சில மாதங்களுக்கு முன்பு ட்ரம்ப் வந்து ஜின்பிங்கும் ட்ரம்பும் சந்திச்சாங்க. ஆமா. சொல்லப்போனா ட்ரம்ப் காத்திருந்து சந்தித்தார். ஆமா. ஜின்பிங்கை வந்து அந்த வர வேண்டிய இது இல்லை, காத்திருந்து, தென்னாப்பிரிக்கா நிகழ்வு கூட போகல, ஆனால் காத்திருந்து சந்தித்தார். சந்தித்த பொழுது அவர்களுக்குள்ள பேச்சுவார்த்தை என்பது என்னன்னா, இந்த அரிய வகை கனிமங்களை நீங்கள் வந்து எங்களுக்கு அமெரிக்காவுக்கு தடையில்லாமல் ஏற்றுமதி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கோரிக்கை. அதற்கு ஜின்பிங் சொன்ன விஷயம் என்னன்னா, இல்லை முடியாது, அதுக்கு சில விஷயங்கள் இருக்கு, நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் உங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்புக்கு கடுங்கோபத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயம். ஓகே. அதாவது எப்படின்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு அந்த 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 லிமிட்டு தான் பண்ணுவோம் அன்னைக்கு. ஏன்னா இன்னைக்கு 70 விழுக்காடு 75 விழுக்காடு அவங்க தான் வச்சிருக்காங்க. அப்போ இந்த கோபம் ட்ரம்புக்கு இருக்கு. அடிப்படையில் ஒரு வியாபாரிங்க, அவர் அடிப்படையில் ஒரு வியாபாரி. அப்போ அவருக்கு என்ன நினைக்கிறாருன்னா, நமக்கு ஒரு தன்னிறைவடைந்த நாடு, இப்போ இவங்களெல்லாம் நம்பி இருக்கோம், அப்படி இருக்கக்கூடாது, நம்ம கையிலே எல்லாம் இருக்கணும். இது ஒரு கிட்டத்தட்ட இந்த காலனித்துவ மனநிலை சொல்லுவாங்களே, ஒரு காலத்தில் இங்கிலாண்டும் பிரான்ஸும் வந்து பல நாடுகளை கையகப்படுத்தி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போருக்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலை கிடைத்தது. இதே சவுதி அரேபியா பகுதிகள் கூட இங்கிலாந்துடைய காலனி நாடாக இருந்தது. இதே சிரியா பகுதிகள் எல்லாம் பிரான்ஸுடைய காலனி நாடுகளாக இருந்தன.
அதெல்லாம் அந்த காலனித்துவ மனப்பான்மை என்பது என்னன்னா, Okay. எங்கெல்லாம் வந்து வளம் இருக்கோ அதை நம்ம கையை போடணும் கொள்ளையடிக்கணும், loot தான பண்ணணும். நோக்கம். இப்போ நீங்க வாஸ்கோட காமா காலத்திலேருந்து எடுத்துக்கங்களேன், இப்போ ஒவ்வொரு நாடையும் எதுக்கு போய் பிடிச்சாங்க? அந்த வளத்தை சுரண்டணும் தான். அப்போ இன்னைக்கு வந்து ட்ரம்புக்கு என்ன மனநிலை இருக்குன்னா, நம்ம யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, நம்ம கண்ட்ரோலில், நம்முடைய நேரடி கண்ட்ரோலில் இந்த வளங்கள் இருக்கணும். அப்படின்னா இன்னைக்கு முக்கியமான 2 வளங்கள் இன்னைக்கு பெட்ரோல் வளமும் அரிய வகை கனிமங்களும் தான். இது ரெண்டும் இன்னைக்கு அவங்க கையில் வந்துருச்சு. கிட்டத்தட்ட கிரீன்லாண்டும் வந்துருச்சுன்னா சீனாவை நம்ப தேவையில்லை. இப்போ கிரீன்லாண்டு வந்து கிட்டத்தட்ட 85 விழுக்காடு வெறும் படர்ந்த பிரதேசம் தான். அங்கே மக்கள் தொகையெல்லாம் ரொம்ப குறைவு. அந்த பகுதியை இன்னைக்கு பிடிச்சிடணும் அப்படிங்கிறது நினைக்கிறாங்க. அதை தடுப்பதற்கு தான் இன்னைக்கு ஐரோப்பிய யூனியன் முட்டுக்கட்ட மட்டும் இல்லை, அமெரிக்காவிடமிருந்து இன்னைக்கு விலகி நிற்கிறாங்க. அது ஏன்னா ஐரோப்பிய யூனியனுக்கும் பாதிக்கும். ஏன்னா அவர்களும் அந்த கிரீன்லாண்டை நம்பி இருக்காங்க, டென்மார்க் மூலமா அந்த வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அது பாதிக்கும். அமெரிக்காவை உள்ள விட்டோம்னா ஐரோப்பிய யூனியன் முழுமையாக அமெரிக்கா கண்ட்ரோலுக்கு போயிடுன்னு பயப்படுறாங்க. அதனால இன்னைக்கு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக, இன்னைக்கு நல்லா பார்த்தா தெரியும், ஐரோப்பிய யூனியன் வெறும் இந்தியாவோட மட்டும் ஒப்பந்தம் போடல, சீனாவோடும் இன்னைக்கு நெருங்குறாங்க. ரஷ்யாவிற்கும் ஐரோப்பிய யூனியனுக்கும் பிரச்சனை இருக்கு, உஸ்பெஸ்கிஸ்தானுடைய பிரச்சனை இருக்கு. ஆனா இன்னைக்கு ரஷ்யாவோடவே அவர்கள் வந்து ஓரளவுக்கு சமரசத்துக்கு தயாராயிட்டாங்க. காரணம் அமெரிக்கா. இன்னைக்கு அமெரிக்காவுக்காக நம்ம பகிச்சுக்கிட்டோம், வேண்டாம். இன்னைக்கு வந்து அமெரிக்காவுக்கு எதிராக உலக நாடுகள் ஒன்றாக திரளுகிறதுன்னு நாம் எடுத்துக்கலாமா? அப்படித்தான் உலக நாடுகள் ஒன்றாக திறனா ஒரு குறிப்பிட்ட ஒரு 12-15 நாடுகளை தவிர. என்ன நாடுகள்? இஸ்ரேலு, அர்ஜென்டினா, இது போன்ற நாடுகள். நான் சொல்றது இந்த ஆசிய நாடுகள், ஐரோப்பிய யூனியன் வந்து கண்டிப்பா அமெரிக்காவுக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு உலக நாடுகள் அமெரிக்காவுக்கு, அந்த அமெரிக்காவுடைய ஏகாதிபத்திய அந்த வந்து காலனித்துவ மனநிலைக்கு எதிராக திரள்றாங்க. ஒரு காலத்துல இருந்து ஐரோப்பிய நாடுகள் தான் காலனித்துவ மனநிலை இருந்தது. அவங்க தான் போர்ச்சுகலும், டச்சும், பிரெஞ்சும், இங்கிலாந்து பீப்புள் தான் போய் எல்லா நாடுகளையும் பிடிச்சாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு அந்த மனநிலை குறைஞ்சிருச்சு. ஆனா அமெரிக்காவுக்கு அந்த மனநிலை இருக்கு. இப்போ ட்ரம்ப் போன்றவர்கள் நமக்கு எங்க லாபம் இருக்கோ அவனை பிடிச்சிக்கணும், ஒரு நாட்டில் வளம் இருக்குன்னா அந்த வளத்தை பிடிச்சிடணும். அவங்களே சொன்னாங்களே, இப்போ இங்கிலாந்துகிட்ட ஒரு தீவு இருந்தது ரொம்ப காலமாக, அந்த தீவை வந்து கையகப்படுத்தி வைத்திருந்தாங்க. அது சமீபத்தில் இங்கிலாந்துடைய பிரதமர் வந்து அந்த தீவை வந்து வேணாம், அவங்களுக்கு வந்து ஒரு சுயாட்சி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது இன்னைக்கு ட்ரம்ப் பதில் கொடுத்துருக்காரு, இது முட்டாள்தனம், அது எப்படி விட்டு கொடுக்குறாங்க, அப்படிலாம் விட்டுறக்கூடாது, அப்படி விட்டால் நாங்கள் பிடிச்சதெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? இப்போ இன்னைக்கு கனடாவை இன்னமும் அமெரிக்காவுடைய பேசுறாரு. ஏன் சொல்றாருன்னா, இப்போ நீங்க இந்த கிரீன்லாந்து எடுத்துக்கங்களேன், கிரீன்லாண்டுடைய ஒரு எல்லை கனடாவை தொட்டுக்கிட்டு இருக்கு. கிரீன்லாண்டுடைய ஒரு எல்லை அது கடல் பரப்பு தான். ஏன்னா கிரீன்லாண்டு ஒரு தீவு. அந்த கிரீன்லாண்டுடைய ஒரு எல்லை வந்து அது கனடாவுடைய ஒரு எல்லையோட தொடர்பு இருக்கு. அப்போ கனடாவை வந்து அவர் வந்து ஒரு தன்னுடைய நாட்டுடைய மாநிலன்றாரு, அதை ஒட்டி இருக்க கிரீன்லாண்டையும் அவர் கொண்டு வராரு. அப்படி வந்துட்டார். வெனின்சுவேலாவும் வட அமெரிக்காவில் இருக்கு. இப்போ இவர் எப்படி பார்க்குறாருன்னா, கிட்டத்தட்ட பெரும் நிலப்பரப்புகளையும் பொருளாதார வளத்தையும் அமெரிக்கா வந்து எப்பொழுதுமே வைத்திருக்கணும், அதுதான் உலக வல்லரசு அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. அப்போ அதற்கு தடையாக இருப்பவர்கள் இவர்கள். அப்போ இவர்களை நேரடியாக தாக்க முடியாத காரணமாக மறைமுக யுத்தம். இன்னைக்கு மறைமுகமாக அது வந்து, அதாவது நான் தாக்குதல் நடத்துனதுனால எனக்கும் லாபம் இருக்கணும், என்ன அண்டி இருக்கிற இஸ்ரேலுக்கும் நான் லாபம் இருக்கணும். அப்போ அதற்கான ஒரு இடம் தான் ஈரான். இப்போ ஈரானை தாக்கி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டால் அது எனக்கும் லாபம், இஸ்ரேலுக்கு லாபம். அப்படி அப்படிங்கிற இடத்துக்கு நகர்றாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு வியாபார திட்டமிடல் தானே ஒழிய இது எந்த விதத்திலையும் வந்து ஒரு மனிதாபிமானமோ இல்லை மக்களுடைய நலனோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது முழுக்க முழுக்க வியாபாரம், தேவைகள். இன்னைக்கு அப்படி அதன் அடிப்படையில் தான் இன்னைக்கு அமெரிக்கா அந்த முடிவு எடுக்கிறாங்கன்னு நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி ஹலீம் சார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான ஒரு நேரடி யுத்தம் என்பது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்குமான நிழல் யுத்தம் அப்படின்னு அந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் அங்கே இருக்கக்கூடிய கள நிலவரங்களை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. அமெரிக்காவுக்கு எதிராக ஈரான், ரஷ்யா, இந்தியா, அதே போல சைனா அப்படின்னு இந்த நாடுகள் வந்து அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரில் பேசிய நன்றி ஹலீம் சார்.